ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர் கேமுதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகமே ஏன் எல்லாருமே 90s கிட்லேருந்து 70s கிட்லேருந்து எல்லாருமே இப்போ வந்து என்ன அப்படின்னா பார்க்குற ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி வந்து எல்லாரும் அதை பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னால் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வடிவேல் ஒரு படத்தில் வேர்ல்டு லெவலில் நான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேர்ல்டு லெவலில் ஒரு மாமா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தான் வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். அதாவது ஒரு பெரிய ஆள் கூட பழக்கம் இருக்கணும். நான் சொல்கிறது அந்த பெரிய ஆள் செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆள், அதாவது நம்ம யாரெல்லாம் உலகத்தில் நல்லவங்க நினைக்கிறோமோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கூட்டு போய் அவங்களுக்கு மாமா வேலை பார்க்கறது தான் இவரோட வேலை. ஸோ இது ஏன்டா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இவரை பற்றின இமெயில்ஸ், இவரை பற்றின மெசேஜஸ், இவரை பற்றின அந்த இவர் 4 பேர்கிட்ட பேசுனது, அக்ரிமெண்ட் போட்டது, என்னென்ன பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலி இறந்துட்டாரு. பட் இவர் பண்ண எல்லா விஷயத்தையும் சேர்த்து யூஎஸ் ஜஸ்டிஸ் கொடுத்த ஒரு விஷயம் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரன்சி ஆக்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அதாவது நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் கூட ரீசெண்டாக என்ன அப்படின்னா, இவன் வந்து நல்லவன் மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ போயிட்டு நம்ம வந்து இவரை போய், அதாவது இவன் ஃபேக்கானவன் அப்படின்னு நம்ம இவனோட டாக் சைடை சொல்லிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். அதனால இதை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பொசிஷன் இருக்கிறவங்க நிறைய விஷயத்த மறைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் மறைச்சி வச்ச மாதிரி ரொம்ப நாள், அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆஃப்டர் டிரான்ஸ்பரண்ட் ஆக்ட் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக லட்சக்கணக்கில் எல்லாத்தையுமே ஒரு 3 லட்சம் பக்கத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதில் 1,80,000 வீடியோ ஃபோட்டோஸும், ஸோ 2,000க்கு மேலே வீடியோஸும், ஸோ எல்லாத்தையுமே இவங்க ஓப்பனாக தெரியட்டும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் பற்றியும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இவங்க ஓப்பனாக நெட்லேயே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் போய் உட்காந்து சர்ச் பண்ணி என்னென்ன இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 8 வரைக்கும் நான் வரைக்கும் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒருத்தனோட அவனோட கேவலமான ஒரு விஷயம். அதில் யாரெல்லாம் வந்து இருந்திருக்கா, யாரெல்லாம் இருந்தா, ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக எல்லாரோட நேமும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, இதில் வெறும் செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படின்னு அது மட்டும் இல்லை. அதாவது இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை செக்ஸ் பண்ணாங்க, அவங்கள வந்து கொன்னுட்டு அதை வந்து சாத்தானுக்கு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தியரி இருக்குது. பட் இதில் என்ன அப்படின்னா, நார்மலாக அனுப்புன இமெயில் கூட இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் என்னென்ன வச்சுருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இவன் இதில் மோஸ்ட்டாக எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இவன் இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய ஆள், ஒரு 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 நாட்டில் ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள இவனோட ஐலாண்டுக்கு ஒரு இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி கூப்பிட்டு, ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுத்து அவங்கள என்ஜாய் பண்ண வச்சுட்டு, அதை வீடியோவோ இதை எடுத்துட்டு இவன் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கு அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா ஓகே, மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டு அவங்க 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 பாட்டுக்கு இது போயிட்டே இருக்கும். ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இவ கூட இங்கே இருந்தில்ல, அவ கூட அங்கே இருந்தில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிற வீடியோஸ்லாம் காமிச்சு மிரட்டி அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேனிபல்ஸ், அதாவது கேனிபல்ஸ்னால் ஹியூமன் மனிதக்கறி. ஸோ நிறைய குழந்தைகளை வந்து இவன் சாத்தானுக்கு வந்து இது கொடுக்குறான், அதாவது பலி கொடுக்குறான். அதாவது நிறைய விஷயம் அந்த லியோ படத்தில் கூட என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடையோ ஆடையோ எருவு மாட்டையோ ஏதோ ஒன்று வெட்டிட்டு நம்ம வந்து என்ன என்ன பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது பலி கொடுத்தா தான் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க குழந்தைங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. அதாவது சாத்தான வழிபடுறோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே இருக்குது. அந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும், ஐலாண்டில் இருக்கிற அந்த லோகோலேருந்து எல்லாத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதி வைக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அதாவது பில்கேட்ஸ் இருக்காரு, எலான் மஸ்க் இருக்காரு, கிறிஸ்டியானோ இருக்காரு, மோடி கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்களே தவிர எதுக்குமே வந்து யாருமே வந்து கன்ஃபார்மாக நாங்கள் வந்து போனோம், நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சைட்லேருந்து இன்னும் யாருமே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா இதில் மாட்டின அதிகபட்சம் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ ஏன்னா அவர் தான் நிறைய இடத்துல வந்துருக்கு. அந்த மாதிரி நிறைய பேரோட நேம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்துருக்கு. இப்போ அந்த வெப்சைட் ஃபேஸில் போய் நம்ம இதை தான் சர்ச் பண்ண முடியல. பில்கேட்ஸ்னு அடித்தா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே டோட்டலாக வந்தது. நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்களா அப்படின்னா அப்படியே ஓப்பனாக எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா எங்கெங்கே ஹைட் பண்ணுமோ அங்கெல்லாம் ஹைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, லேடிஸ், இவங்க மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பனாகவே இவர் தான்ப்பா, இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம உலகத்தில் வந்து யாரெல்லாம் கெட்டவங்க நம்பிட்டு இருக்காமோ அவங்களாம் நல்லவங்க இருக்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ரஷ்ய அதிபர், நார்த் கொரியா அதிபர், ஸோ அவங்களோட இதெல்லாம் இல்லை. யாரெல்லாம் நல்லவன் நம்புகிறோமோ அவனோட எல்லா பேருமே இருக்குது. ஸோ மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், பில்கேட்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக இருக்கட்டும், ஸோ எல்லோரோட நேமும் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து
எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து எதுவும் வைக்கவும் இல்லை. ஸோ பெருசாக ஆனால் எல்லாரும் பேசுகிற விஷயம் தான் ட்ரம்ப்போட நேம் வந்து இவ்வளோ இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது அந்த டைமில், அதாவது அவங்க எலெக்ஷன் டைமில் ஸோ இதை ரிலீஸ் பண்ணி ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கலி தான். ஏன் இத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி போய் மொத்தமாக விடுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட கொண்டு வந்து மொத்தத்தையும் விட்டுட்டு ஸோ உலகத்தை, அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று ஒன்றா வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்ஸ்டைன் ஃபைல்ஸுன்றது இந்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா ஒருத்தன் பண்ண தப்பு, அவன் 2019 இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்லேயே நாங்கள் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் வந்து சாகலை, அவரை வந்து செத்துட்ட மாதிரி மேக் பண்ணி அவர் வந்து இங்கே இஸ்ரேலில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது தீரிஸ், ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவுது அப்படின்னா அதோட தீரிஸ் வந்து 100 மடங்கு பரவுது. இல்லாத விஷயத்தை இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடச்சிட்டா போதும், எல்லாத்தையும் இவங்களே வந்து முழுக்க முழுக்க இது பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஃபைல்ஸே நீங்கள் பார்த்தா எல்லாருமே தெரியும் உங்களுக்கே. ஸோ யூஎஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போட்டாலே மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதில் போய் நீங்கள் யார் 18% கேட்கும் 18% கொடுத்துனா உங்களீங்களே அந்த பிடிஎஃப்பும் பார்க்கலாம். அதில் உள்ள மெசேஜஸ், டெக்ஸ்ட்டு, இமெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு தேதி தான். ஆனால் இதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான், எதுவுமே அவன் பண்ணலை அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குது, கூப்பிட்டு போயிருக்கான், எல்லாத்தையும் இது பண்ண வச்சுருக்கான், ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஸோ எல்லாமே பண்ணி இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். பெருசாக என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது எந்த இடத்துல எங்கே போய் எண்டில் முடியும்னு தெரில. ஸோ பில்கேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் ஆன டைமில் கூட இதை வந்து ஒரு வேலை ஜெஃப்ரி எப்ஸ்டைனும் இதுக்கு காரணமாக இருக்கலாம் எங்களோட டைவர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போது வந்து அவங்களோட ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து அவர் எனக்கு பதில் சொல்லணும், ஏன் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. உடனே இவனுங்க ஒரு தேடி என்ன பண்ணுறானுங்க, ஏன் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு பேர் வச்சுருக்காரு, மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற மாதிரி இவங்களே நிறைய தேடி அப்படிலாம் கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுதான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எதுவும் அப்டேட் இருந்தால், நெக்ஸ்ட் எதுவும் இதை பற்றி தெரிஞ்சா அப்படின்ற விஷயத்தில் நான் கண்டிப்பாக இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.